ரொம்ப டேஸ்டியான மாங்காய் வத்தல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? 1 வருஷம் ஆனாலும் கெட்டே போகாது. இந்த சம்மருக்கு எங்கே பார்த்தாலுமே மாங்காவா தான் இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு மாங்காவை தண்ணியில் போட்டு அதை நல்லா அலசி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா மேலே இருக்க காம்பெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு, அதில் ஏதாவது டர்ட் எல்லாம் இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்து அப்படியே ரிமூவ் பண்ணிவிடுங்க. மாங்காவை கழுவுனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஒரு நல்ல ஒரு ஒயிட் கிளாத் எடுத்து ஒவ்வொரு மாங்காவை நல்லா தொடச்சி எடுத்துடுங்க. மாங்காயில் எந்த ஒரு ஈரப்பதமுமே இருக்கக்கூடாது. ஈரப்பதம் இருந்துச்சுன்னா சீக்கிரமாகவே அது கெட்டு போயிடும். இப்போ நம்ம வந்து மாங்காவை கட் பண்ணிடலாம். மாங்காவை வந்து ரொம்ப சின்னதாக கட் பண்ணணும்னு இல்லை, கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கிட்டால் போதும். ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே இருக்க சீடெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். சீட் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். சும்மா ரஃப்பாக கட் பண்ணால் போதும். நான் இன்றைக்கி 2 பேட்சாக பண்ணியிருக்கேன். ஒரு பேட்ச் மாங்காய் வந்து கொஞ்சம் சின்னதாகவும், அதுக்கு அடுத்த பேட்ச் மாங்காவை நான் வந்து கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்களும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து சைஸில் கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு பேட்ச் இப்படி கட் பண்ணியிருக்கேன். இன்னொரு பேட்ச் வந்து நல்லா குட்டி குட்டியாக இந்த டைஸ் மாதிரி அந்த ஷேப்பில் வந்து கட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் இன்னொரு பேட்ச்க்கு நான் வந்து கட் பண்ணி எடுத்திருந்தேன். நீங்களும் அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இல்லை எல்லாத்தையுமே ஒரே ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு மண்பானை எடுத்து அதில் வந்து மாங்காவெல்லாம் போட்டுட்டு, அதுக்கப்புறமா ஒரு 1/2 கப் கல் உப்பு இருக்குல்ல, அதையும் அது கூட சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி ஒரு உட்டன் ஸ்பூன் வச்சு தான் நீங்கள் வந்து கிளறி விடணும். கையெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இன்னொரு பேட்ச் மாங்காவையும் போட்டுட்டு, அதுலேயும் வந்து 1/2 கப் சால்ட்டு நான் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதை நல்லா இந்த மாதிரி குலுக்கி எடுத்து ஒரு மூடி போட்டு மூடி அப்படியே நம்ம வந்து ஓவர் நைட் அப்படியே வச்சிடணும். அடுத்த நாள் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஊறி வந்திருக்கும். இனி வந்து இதை நம்ம வெயிலில் காய வைக்கணும். இந்த மாதிரி ஒரு ஒயிட் கிளாத்தில் எல்லா மாங்காவையும் அடுக்கி நம்ம அப்படியே வந்து ஒரு 5 நாளுக்கு தொடர்ந்து வெயிலில் காய வைக்கணும். நல்லா அது வந்து காஞ்சி வரணும். காஞ்சி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஆகிடும். அவ்வளோதான், சூப்பராக மாங்காய் வத்தல் ரெடி ஆயிடுச்சு. பாய்.